வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தேங்காய் வறுத்தரைத்து சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 7-8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 4 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாதி வறுபட்டதும் இதில் 10-12 வத்தல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். மசாலாவோட நிறம் மாறி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் அரை முறி தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் அது நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம்.
இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவோட விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் கரம் மசாலா சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜிலே ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கிரேவி இன்னும் திக்காயிரும். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.